வெல்கம் டு ரேபிட் மிஸ் தமிழ் சேனல். தமிழகத்தில் அடுத்த ஆண்டு முதல் பாடத்திட்டத்தில் மாற்றம் குறித்தும் புதிய பாடத்தை அறிமுகப்படுத்துவது குறித்தும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆசிரியர்களுக்கான அனைத்து தகவலும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். அடுத்த கல்வியாண்டு முதல் 7 எனப்படும் செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டத்தை கொண்டு வர ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். ஸோ இது குறித்து அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கான மாநில அளவிலான 2 நாள் பணி ஆய்வுக் கூட்டம் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பள்ளிக்கல்வித்துறை முதன்மை செயலாளர் மதுமதி, தமிழ்நாடு மாதிரி பள்ளிகளின் உறுப்பினர் செயலாளர் சுதன், இந்திய ஆட்சிப்பணிகள் ஐஎஸ் மாவட்ட ஆட்சித்தலைவர் கிராந்திகுமார் பாடி, மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து ஏஐ பாடத்திட்டம் அரசு பள்ளிகளில் கொண்டு வர SCERT மூலம் குழு உருவாக்கப்பட்டு ஆலோசனை நடத்தப்பட்டு வருகிறது எனவும் அதற்கான கலந்தாய்வு இன்று நடைபெறுகிறது எனவும் தெரிவித்திருக்காங்க. அடுத்த ஆண்டில் எப்படியாவது ஏஐ பாடத்திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. அமெரிக்காவில் வரும் தொழில்நுட்பம் அடுத்த நாளே தமிழ்நாட்டுக்கு வர வேண்டும் என்பதில் முதல்வர் உறுதியாக இருக்கிறார். அதற்காகவே பள்ளிக்கல்வித்துறைக்கு அதிக நிதி ஒதுக்குகிறார். இந்தியாவிலேயே மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்துடன் புத்துணர்வு ஒப்பந்தம் செய்த ஒரே மாநிலம் தமிழ்நாடு. எனவும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதன் மூலம் பார்த்திங்கன்னா அடுத்த கல்வியாண்டு முதல் ஏஐ பாடத்திட்டம் அனைத்து பள்ளிகள்லையும் தமிழக அரசு பள்ளிகளில் நடைமுறைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதன் மூலம் ஆசிரியர்களுக்கு புதிய ஆசிரியர்களுக்கு கணிப்பொறி தொழில்நுட்பம் சார்ந்த ஆசிரியர்களுக்கு பணி வாய்ப்பு ஏற்படுவதற்குமே வாய்ப்பு இருக்குது. தொடர்ந்து நம்ம சேனலில் இணைந்துருங்க. அனைத்து தகவலும் தொடர்ந்து கொடுத்துட்டே இருப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.